கோவை அருகே கேரளா செல்லும் நெடுஞ்சாலையில் நள்ளிரவில் கார் ஒன்றை 3 கார்களில் துரத்தி வந்த கொள்ளை கும்பல் கத்தி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் காரை அடித்து உடைத்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. ஹவாலா பணம் இருப்பதாக நினைத்து கொள்ளையடிக்க முயன்ற நெடுஞ்சாலை கொள்ளை கும்பல் சிக்கியது எப்படி? நெடுஞ்சாலையில் இருளில் நேக்காக வழிமறித்து அரிவாள் கத்தியுடன் காரை மடக்கி வழிப்பறியில் ஈடுபட முயன்ற லைவ் கொள்ளை காட்சிகள் தான் இவை. திரைப்பட காட்சிகளை விஞ்சும் இந்த கொள்ளை சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன? ஒருபுறம் ஹவாலா பணம் கடத்தும் கும்பல் தங்கள் கைவரிசையை காட்டி வருகிறார்கள் என்றால், மற்றொரு புறம் அந்த கும்பலை குறிவைத்தே நெடுஞ்சாலைகளில் கத்தி அரிவாளுடன் ஒரு கும்பல் சுற்றி வருகிறது. பல்காக கோடிக்கணக்கில் கடத்தப்படும் இந்த பணத்தை கொள்ளையடித்தால் வாழ்நாள் செட்டில்மெண்ட் கிடைத்துவிடும் என்பதால் இவர்கள் மாத கணக்கில் நெடுஞ்சாலைகளில் காத்திருந்து சினிமாவை விஞ்சும் வகையில் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றி வருகின்றனர். அப்படி ஒரு பதைபதைக்க வைக்கும் சம்பவம் தான் பெங்களூரு கேரளா நெடுஞ்சாலையில் அரங்கேறியுள்ளது. கேரள மாநிலம் எர்ணாகுளம் பகுதியைச் சேர்ந்த அஸ்லாம் சித்திக் என்பவர் விளம்பர ஏஜென்சி ஒன்றை நடத்தி வருகிறார். கடந்த 13ஆம் தேதி பெங்களூரு சென்ற சித்திக் அங்கு மடிக்கணினி உள்ளிட்ட கணினி சாதனங்களை வாங்கிக் கொண்டு அவரது நண்பர்களுடன் கேரளாவுக்கு சென்று கொண்டிருந்தார். இவர்தான் கடத்தல் கும்பலுக்கு இலக்காக மாறியுள்ளார். யாரோ சித்திக் தனது காரில் ஹவாலா பணத்தை கடத்தி செல்வதாக கொள்ளை கும்பலுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தங்கள் காத்திருப்புக்கு தீனி கிடைத்து விட்டது என குஷியடைந்த கொள்ளை கும்பல் சித்திக்கை நெடுஞ்சாலையில் காரில் துரத்த ஆரம்பித்துள்ளது. 14ஆம் தேதி அதிகாலை 3 மணி அளவில் பாலதுரை பிரிவு பகுதியில் அவரது காரை 3 கார்கள் பின்தொடர்ந்து துரத்தி வந்துள்ளன. நீண்ட துரத்தலுக்கு பின் சித்திக்கின் இன்னோவா காரை சாலையோரமாக அணை கட்டி மடக்கியுள்ளது கொள்ளை கும்பல். என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்குள் காரில் இருந்து கத்தி அரிவாளுடன் இறங்கிய நபர்கள் சித்திக்கின் கார் கண்ணாடியை அடித்து உடைக்க ஆரம்பித்தனர். இதனால் பயந்து போன சித்திக்கின் காரில் இருந்தவர்கள் அலற ஆரம்பித்தனர். உடனே சுதாரித்துக் கொண்ட சித்திக் காரை பின்புறமாக எடுத்து பின்புறம் நின்றிருந்த காரின் மீது வேகமாக இடித்துள்ளார். பின்னர் ஃப்ரண்ட் கியரை போட்டு காரை வேகமெடுத்த சித்திக் கொள்ளையர்களின் கார் கதவுகளை இடித்து உடைத்தெறிந்துவிட்டு காரில் பறந்தார். திக்குமுக்காடி போன கொள்ளையர்கள் நெடுஞ்சாலையில் சித்திக்கை தவறவிட்டு விட்டனர். காரில் உள்ள கேமராவில் பதிவாகி இருந்த இந்த சம்பவத்தின் பரபரப்பு காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளது. நள்ளிரவு நேரத்தில் பரபரப்பான நெடுஞ்சாலையில் நடந்த இந்த கொள்ளை முயற்சி சம்பவம் குறித்து சித்திக் மதுக்கரை போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். விசாரணை மேற்கொண்ட போலீசார் டோல்கேட் சிசிடிவி கேமரா காட்சிகளை கொண்டு கொள்ளையர்களை அடையாளம் கண்டனர். தீவிர தேடுதல் வேட்டைக்கு பின் சிவதாஸ், ரமேஷ் பாபு, விஷ்ணு மற்றும் அஜய்குமார் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள 2 தேடி வருகின்றனர். மேலும் இச்சம்பவத்திற்கு பயன்படுத்திய 2 கார்களையும் பறிமுதல் செய்தனர். அவர்களிடம் விசாரித்த போதுதான் சித்திக் காரில் ஹவாலா பணம் இருப்பதாக நினைத்து துரத்தி சென்று தாக்கியுள்ளதாக கூறியுள்ளனர். நள்ளிரவில் நெடுஞ்சாலையில் நடந்த இந்த சம்பவம் பயணிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.